எடப்பாடி பழனிசாமி ஏழை வீட்டில் ஏதாவது விழுந்த நம்மளுக்கு லாபம்னு அரசு ஊழியர்களுக்கு எதுவுமே பண்ணலன்னு இவர் களைப்பூட்டினே இருந்தார். குத்தி குத்திக்கு ஒரு வருஷமா களைப்பூட்டி இருந்தாரு. அரசு ஊழியர்கள் மோசம் பண்ணிச்சு, வாக்குறுதி கொடுத்தாங்க, பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றினாங்க. அப்படியே 10 எரி வச்சார் அவரு. கட்சியில் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் முதலமைச்சர். போடா இனிமே என்ன போய் பேசுற மேடையில தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன குறை வச்சிருக்குன்னு பேசுவாரு. நாங்க தான் வீடு வீடு போறப்ப தைரியமா எந்த ஒரு குறையில்ன்றதுனால தான் 4.25 வருஷமா போகுது. நீங்க வர பப்ளிக் ஓப்பனா வந்து 20 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க தர்காஸ்மேடு நீங்க எந்த பகுதிக்கு போறாலும் எலெக்ஷன்ல வந்து எதிர்கட்சியை ஆளுங்கட்சியா இருக்கும்போது தேர்தல் சந்திக்கும் போது எதிர்கட்சி சுவிட்ச் எல்லாம் வண்டி நிறுத்திடுவாங்க. இந்த வாட்டியெல்லாம் நடக்காது. எது ஆளுங்கட்சியா இருந்தாலும் திமுக ஆளுங்கட்சியா திருப்பி வரும்போது ஏப்ரல் எலெக்ஷனா ஏப்ரலில் போகும்போது இந்த ஊரில் எனக்கு இந்த செஞ்சு கொடுக்குறேனே வண்டியை உள்ள போக தடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி நடக்காது. முதலமைச்சர் வந்து உலகத்திலே ஒரு அதிசய பறவையாக பிறந்து நான் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அரசியல் ஒரு 40 வருஷத்தில் எம்ஜிஆர் இருந்தார். அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது நான் சின்ன வயசு கம்மி காலேஜ் படிக்கிற கடைசி நேரம், காலேஜில் சின்ன வயசு. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அப்போ தான் 77 எலெக்ஷனில் நான் தேர்தலில் திமுகவில் வரேன். அதுக்கப்புறம் பெருசாக நான் அரசியல் ஈடுபாடு இல்லை. ஒரு மாணவன், பள்ளி மாணவன். எம்ஜிஆர் முதலமைச்சர் தெரியும் என்ன செய்வார், சினிமாவில் நடிப்பார், வயசானவங்களெல்லாம் கட்டி பிடிப்பாங்க. சினிமாவில் இருந்த மாதிரி நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன். அது அப்போ இருந்த ஜனங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஒரு நல்ல தரமாக குடி தண்ணி வயசு கொடுத்தா போதும். வீடும் கடையில் வீடு எப்போ வந்தது லாஸ்ட்டில் 84 வந்துதா ஒரு பணம் தப்ப ஏன் ఆదేయా గుర్తున్నదా? టెంకాయ తప్పులో తాడి తప్పులో మట్టి గోడ వేసి ఒక ఇల్లు అద్దె ఎంజీఆర్ యాక్చువల్లీ కట్టించింది. నీళ్ళెట్ట 2 అడుగుల గుంట్లో ఉన్నావు, ట్యాంకులు ఆడినా ఊరికి ఒకటి ఉన్నావు. అప్పుడు అన్న కళంజర్ వచ్చినాడు 89 మేము ఆర్చిలో వచ్చినప్పుడు ఫస్ట్ ఇది రూపోసి నీళ్ళు రూపోసి ఇది దళం అవుతుంది సాగు 2 பக்கமும் வந்து அது எதுக்கு சாய்வாக வச்சாங்கன்னா மழை பெஞ்சா தண்ணி வந்து ஊத்துக்காடு உள்ள வரக்கூடாது, சாய்வாக இருக்கணும். சதுரமாக போட்டால் ஓடு பில்லு ஒட்டணும், ఓడి బిల్లు పెట్టినా మదిపీటి అదే డబ్బు వచ్చి ఎక్కువ అయిపోతుంది, గవర్నమెంట్ అంత ఎస్టిమేట్ సెలవు చేయని మాదిరి 2 పక్కల స్లాబ్గా వేసినారు. వారం పడితే కింద పడవాలి నీళ్ళు అనేసి மாதிரிగా. அதுக்கப்புறம் படிப்படியாக மாற்றி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 96 வந்தப்ப மற்ற எஸ்சி சமுதாயம் எஸ்டி சமுதாயத்துக்கு கொடுத்தது. பிற்படுத்தப்பட்ட மக்கள் எங்கள் ஊரில் சாடாருக்கு 20 வீடு வாங்கி கொடுத்தோம் 96 2001. கலைஞர் வந்து அன்றைக்கு எந்த குறையுமே வைக்கல. ஆனால் கூட்டணி மாற்றி போட்டாச்சு. ஆனால் முதலமைச்சர் வந்து அந்த சக்தி இல்லை, சாதாரண சக்தி இல்லை. முத்தமிழறிஞர் தலைவரையே மீறி அவருக்கு இருக்க அரசியல் அனுபவம் பெருசு. இனி கட்சிக்காரங்க நாங்கள் கஷ்டப்படலாம். கலைஞர் இருந்தால் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் சொன்னால் நேற்று கூட ஒரு பதிவு பார்த்தேன். என்ன வாதிரேன் முன்னாடி ஒருத்தர் பதிவு போடாரு, அதை சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். சின்ன எழுத்து படிக்க முடியலன்றதுனால கொஞ்சம் பண்ணி எதுனா ஐயா கலைஞர் இருந்தால் இந்த அரசு ஊழியர் பிரச்சனை எப்போ தீர்த்துட்டு இருப்பாருன்னு நேற்று பதிவு போடுறாரு அவரு. நேற்று பார்த்தா எப்போ நேற்று அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. இன்னைக்கு பொங்கலுக்கு என்ன கொடுக்க போறாரு, பொங்கலுக்கு என்ன கொடுக்க போறாங்க? அம்மா மகளிர் துறை அம்மா சகோதரியா అమ్మా 3 బియ్యం పచ్చి బియ్యం చక్కెర బెల్లం చెరుకు పసుపు వీళ్ళంతా చేరి దాంతో 3000 రూపాయల డబ్బు సంతోషంగా ఈ దూరించి అందరూ పొంగల్ கொண்டாడాలని ஏற்பாடு செய்யணும். 2 வாரிக்கு ஏమంటాడా அதெல்லாம் கொடுக்க முடியாது. கவர்மெண்ட்ல ஒன்றும் துட்டே இல்லை, கவர்மெண்ட் காலி ஆயிடுச்சு, சம்பளம் கொடுக்கறதுக்காக துட்டே இல்லை. ஒக்கோட்டு காது చెప్పేది சொல்றது என்னன்னா அது கடன் வாங்குறத ஒரு 100 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்குள்ளதான் வாங்கணும்னு. ஆனால் புள்ளி விவரத்தோடு சொல்ல எதிர்கட்சி அதில் இருக்கிற அரசியல் கட்சியில் எங்களுக்கெல்லாம் தெரியாது. அது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்கெல்லாம் எடுத்து அட முன்னங்களே எடப்பாடி பழனிசாமி தோட கடனை அதிகமாகினவர். நமது வந்து நம்ம முதலமைச்சர் வந்து அந்த கடனை 1% குறைச்சிருக்காரா? எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே செய்யாத 32% கடன் வாங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜெயலலிதா அம்மையார் ஒன்றுமே செய்யாது 27% கடன் வாங்கிட்டாரு. கலைஞர் வந்து அந்த 27% 19% குறைச்சாரு. நம்ம முதலமைச்சர் வந்து 32% 31% குறைச்சிருக்காரு. 31% குறைச்சது இல்லாத தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலத்தை செய்யாத சாதனையில் ரோடுங்க எடுத்துங்க
பிரிட்ஜிங் எடுத்துங்க, பில்டிங் எடுத்துங்க, எந்த அடிப்படை வசதி எடுத்து